ரிட்டாலியேட் அட்டாக் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த ரிட்டாலியேட் அட்டாக்கை ரொம்ப துரிதமாக ரஷ்யா செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஒரே மாதிரியான தாக்குதல் வருதுன்னா அந்த தாக்குதலுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய சக்தி இப்போது ரஷ்யாட்ட ரொம்ப கூடுதலாக இருக்குன்னு உக்ரைனுடைய மிக முக்கியமான நபர் அவருடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறார். உக்ரைனை தாழ்த்தி பேசலை, ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய இந்த பவர் அப்படிங்கிறதும் அவங்களுடைய ட்ரைனிங் அப்படிங்கிறதும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை அவர் பகிர்ந்திருப்பது புட்டின் அவர்கள் சொன்ன வார்த்தை தான். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை எங்களுடைய படை கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவோம், எங்களுடைய படையினுடைய பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொல்லியிருந்தார். அதே மாதிரி அவங்களுடைய சாஃப்ட்வேர் அப்டேட்லேருந்து அவங்களுடைய மிசைல் சிஸ்டம் வர எல்லாமே 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்கிரேட் செய்யப்படுகிறது. அதனுடைய சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறதும் இப்போ கடைசியாக ரஷ்யாவை சுத்து போடுறதுக்கு நாட்டோ படைகள் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான நாட்டோ படைகள் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தபோது இப்போ 10,000க்கும் அதிகமான நாட்டோ படையினுடைய ஒரு பெரும் குரூப்பை நாட்டோ அறிமுகம் செஞ்சுருக்காங்களே, அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஒலேக் ஸ்ட்ரைர்கோவ். இந்த ஒலேக் ஸ்ட்ரைர்கோவ் அப்படிங்கிறவர் உக்ரைனுடைய இராணுவம் மற்றும் ரஷ்யாவினுடைய இராணுவத்தை கம்பேர் பண்ணி ரஷ்யாவினுடைய இராணுவம் எந்த அளவுக்கு முதன்மையாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு நேரமும் அவர் பெரிய அளவில் சொல்லுவார். நாம் எப்படி வீடியோ போடுறோமோ அதே மாதிரி அவர் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸ்பர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெகானைசன்ஸ் அப்படிங்கிற அந்த பவராக இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை அதை ஸ்ட்ரைக் பண்ணுறதாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கீழே நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேரை ரஷ்யா அறிமுகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு ரேடார் ஸ்டேஷன் இருக்கும், அந்த ரேடார் ஸ்டேஷன் கிரவுண்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, பறக்கிற விமானத்தில் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்கும், அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் கூட மிசைல் கம்யூனிகேட் பண்ணலாம் இந்த ரேடார் ஸ்டேஷன் வழியாகவோ, இல்லை டேரெக்டாக சேட்டலைட் கூடவோ, இல்லை இந்த மிசைல் வேறொரு மிசைல் கூட கம்யூனிகேட் பண்ணலாம், இல்லை ஒரு ட்ரோன் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வார்ஃபேரில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்றோடு ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறது தான் நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல ஒரு அட்டாக் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் வழியாக ஒரு இடத்துல நடந்த தாக்குதலை சீக்கிரமாக இன்னொரு இடம் உணர ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்தது மாதிரி அதனுடைய பவராக இருக்கட்டும், இல்லை அதனுடைய அடுத்த கட்ட மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அதனுடைய மேனுவரிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் மாதிரியான அந்த ஒரு மிசைல் சிஸ்டத்தை எல்லாமே இப்போ எல்லாரும் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் இந்த ஒலேக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரெகானசைன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேரை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இமீடியட்டாக ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அந்த விஷயம் உடனடியாக அப்ஸ்டேருக்கு போயிடுது அப்படிங்கிறாங்க. இங்கே அப்ஸ்டேர் அப்படின்னு சொல்கிறது கீழே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் மேலிடத்துக்கு அது ஒரு தகவலாக போய் அந்த தகவல் வந்த உடனே அவங்க என்ன செஞ்சிடறாங்க, ஃப்ளைட் மிஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கங்கிறது தான். ஸோ ஃப்ளைட் மிஷன் அப்படிங்கிறதுனா உடனடியாக அதுக்கு தகுந்தது மாதிரியான அடுத்த அட்டாக் என்ன, நாம் என்ன அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதும், அது மாதிரியே இமீடியட்டாக அந்த ஃப்ளைட் மிஷன் அப்படிங்கிறது அரைவ் ஆயிருது அப்படிங்கிறதும். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் முடிவுகள் எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அதுவும் இந்த மிலிட்ரி சம்மந்தமான முடிவுகள் எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். ஒரு நபர் வந்து சொன்னாலோ இல்லாட்டி ஒரு இடத்துல நமக்கு ஒரு டேட்டா கிடச்சிருக்கோ அந்த டேட்டா ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்தணும். அப்படி உறுதிப்படுத்தின பிறகு ஒரு ஆஃபீஸர்கிட்ட போவாங்க, அந்த ஆஃபீஸர் அவருடைய ஹெட் ஆஃபீஸர்கிட்ட கேட்பாங்க, அந்த ஹெட் ஆஃபீஸர் அவருக்கும் ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்கிட்ட கேட்டு இப்படின்னு சொல்லி பல படிநிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரஷ்யாவினுடைய பெரிய ஒரு அட்வான்டேஜாக பார்ப்பது இந்த படிநிலையை குறைத்து விட்டார்கள். நேரடியாக இது நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர்னால முடிவுகள் துரிதமாக எடுக்கப்படுகிறது. அந்த முடிவுகளின் அடிப்படையில் ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருக்குது. அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தான் உக்ரைன் ஓடுறாங்க. இதுதான் உக்ரைனுடைய மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்குது அப்படிங்கிறது. சரி, இது எப்படி சாத்தியமானது அப்படிங்கிறது தான். நம்முடைய இராணுவ ஸ்ட்ரக்சரில் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம இராணுவ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலத்து இராணுவ ஸ்ட்ரக்சர் தான். கமாண்டர் ஆஃபீஸராக இருக்கட்டும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய நார்மல் நம்முடைய இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் ரஷ்யா என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய இராணுவத்தை குட்டி குட்டி இராணுவமாக மாற்றிட்டாங்க. அப்படி குட்டி குட்டி இராணுவமாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் ஒரு இராணுவத்துக்கு ஒரு டேங்க் படை, ஒரு டேங்க் படைக்குடைய ஒரு ஆர்ட்டிலரி படை, இந்த ஆர்ட்டிலரி படைக்கும் இந்த டேங்க் படைக்கும் உதவுறதுக்காக ஒரு டெக்னிக்கல் டீம், அந்த டெக்னிக்கல் டீமுக்கு சார்பாக அடுத்ததாக அவங்கள காப்பாற்றுறதுக்குன்னு இன்னொரு டீம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி குட்டி படையாக உருவாக்கிட்டாங்க.
அப்போ இந்த குட்டி படையினுடைய முடிவுகளை எடுக்க வேண்டியது பெரிய படையை சார்ந்தவர்கள் கிடையாது, அந்த குட்டி படையினுடைய தலைவர்கள் தான். அவங்க அந்த படை கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான இராணுவ படைகளை உருவாக்குனது தான் ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிறப்பு காரணமாகத்தான் ரஷ்யாவால் முடிவுகள் எடுக்கப்படுகிறது. ஆனால் உக்ரைனால் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்க முடியல. எல்லாருமே இதை ட்ரை பண்ணாங்க. உக்ரைனும் அவங்களுடைய இராணுவ வீரர்களை ஸ்பிளிட்டப் பண்ணாங்க. ஆனால் உக்ரைனால் தொடர்ச்சியாக அதை செய்ய முடியாத காரணமாகத்தான் உக்ரைனுக்கு தேவையான ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகாமல் வீக் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட் லைனில் மல்டிபிள் குரூப்ஸ் வந்து நிற்பது, இந்த மல்டிபிள் குரூப்ஸ்க்கு நடுவிலே ஒரு கம்யூனிகேஷன் வேணும். இந்த குரூப்புக்கும் இடையே ஒரு கம்யூனிகேஷன் வேணும். ஆனால் உக்ரைனால் இந்த கம்யூனிகேஷனை என்ன செய்ய முடியல, இனிஷியேட் பண்ண முடியலை. ஆனால் ரஷ்யா அந்த கம்யூனிகேஷன், மல்டிபிள் குரூப், இன்டர்மீடியட் குரூப் கம்யூனிகேஷன், அதே மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும், இல்லாட்டி முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், இது எல்லாமே ரொம்ப துரிதமாக ரஷ்யா எடுக்கிறது. இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு உக்ரைனுக்கு, இல்லாட்டி உக்ரைனை நேசிக்கக்கூடிய பல மக்களுக்கு, மேற்குலக நாடுகளுக்கு ஒரு செய்தியாக வெளியில் விட்டுருக்கார். இது செய்தியாக மட்டும் வெளியாகலைங்க, அதுக்கான ட்ரா இமேஜஸாக இருக்கட்டும், அதை எப்படி அவங்க முடிவுகள் எடுக்கிறாங்க, எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜை அவர் வெளியில் விட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரல் அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். எஸ், தேவையான நேரத்தில் மேற்குலக நாடுகளுடைய சப்போர்ட் இருந்ததுனால தான் உக்ரைனால் சில கடினமான முடிவுகளை எடுக்க முடிந்தது. அந்த கடினமான முடிவுகளில் உக்ரைன் சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறது. கிரீமியாவினுடைய பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் தாக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிரீமியா மேலே நிறைய தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ இதை தான் நாட்டோவினுடைய சீஃப் ஸ்டோல்டன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நாம் கொடுத்த அந்த ஒரு வெப்பன் காரணமாக, நாம் கொடுத்த அந்த உதவி காரணமாக உக்ரைனால் சரியான நேரத்தில் சரியான திசையில் அடிக்க முடிந்தது. ஸோ ரஷ்யா இதை கேப்சர் பண்ணுறாங்க. இந்த வேர்டை மட்டும் எடுத்துட்டு மேற்குலக நாடுகளுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் உக்ரைன் இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுடைய போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அது இப்போது வெளிவருகிறது அப்படின்னு சொல்லி நாட்டோ படையினுடைய சீஃப் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து வெளியில் விட்டுருக்காங்க. அடுத்ததா நாட்டோ இஸ் ப்ரிப்பேரிங் டு டெப்ளாய் 3 ஆர்மி கோர்ப்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த 3 ஆர்மி கோர்ப்ஸை நாட்டோ படை நாட்டோவினுடைய இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இராணுவ ஒத்திகையில் ஈடுபட வைக்க போகிறார்கள் அப்படின்னும் அதற்கு லோயல் லெடா 2024 அப்படிங்கிற பெயரும் போடப்பட்டிருக்கிறது. இந்த லோயல் லெடா 2024 அப்படின்னு சொல்லும்போது ஜெர்மனுடைய டச் ரேபிட் ரியாக்ஷன் கோர்ப்ஸ், பிரான்சினுடைய ரேபிட் ரியாக்ஷன் கோர்ப்ஸ், நார்த் ஈஸ்ட் ரேபிட் ரியாக்ஷன் கோர்ப்ஸ் அப்படிங்கிற நிறைய படைகள் உள்ள வந்திருக்காங்க. ஒரு மல்டி டொமைன் என்விரான்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த மல்டி டொமைன் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதுக்குள்ளவே, அதாவது இப்போ யூரோப்பில் நடக்கக்கூடிய இராணுவ ஒத்திகையில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான இராணுவ வீரர்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும், அதே மாதிரி இந்த 3 கார்ப்ஸ் அப்படிங்கிறத மறுபடியும் உள்ளே கொண்டு வராங்க, இல்லாட்டி புதுசாக 3 கார்ப்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் அறிமுகம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நாட்டோ படைகள் சொல்லியிருப்பதால் எகெயின் ஒரு 10,000த்துக்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் இந்த ஒரு போர் ஒத்திகையில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. 1 லட்சத்துக்கும் அதிகமான நாட்டோ படை வீரர்கள் இன்னைக்கு ரஷ்யாவை சுற்றியும் இல்லை யூரோப்பை சுற்றியும் அவங்களுடைய காய் நகர்த்தலையும் அவங்களுடைய லைவ் ட்ரைனிங்கும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை நாம வேணும்னா ஒரு செய்தியாக கடந்து போகலாம். ஆனால் ரஷ்யாவுக்கு இது பெரிய ஒரு எச்சரிக்கை தான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய வீக் பாயிண்ட்ஸ், ஸ்பை நெட்வொர்க், அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, ரஷ்யாவை வேவு பார்ப்பது, ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் மத்தியில் சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை ஏற்படுத்துவது, இப்படின்னு சொல்லி நாட்டோ நாடுகள் அவங்களுடைய வேலையை கனகச்சிதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதை தான் தெளிவாக இந்த நாட்டோவினுடைய லோயல் லெடா 2024 ரஷ்யாவுக்கு உணர்த்துகிறது. ரஷ்யா இதற்கு கவுண்டர் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா, ரஷ்யா, ஈரான், சீனா போன்ற நாடுகளும் கடற்படை ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் நாட்டோ செய்கிற அளவுக்கு இவ்வளோ மாசிவா அவங்க செய்யல என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவலின் அடிப்படையில் ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பெரிய அளவில் மாறி இருக்கு. இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். ஸோ பிரிட்டனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் ரஷ்யாவினுடைய என்டையர் ஸ்ட்ராட்டஜி மாறி இருப்பதாகவும் உக்ரைன் சீக்கிரமாக விழித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கும் கொடுத்திருக்கிறார்கள். பார்க்கலாம் அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.